கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விளைச்சல் அதிகரிக்க விவசாய நிலங்களில் LED பல்புகளை எரியவிட்டு விவசாயம் செய்வதில் விவசாயிகள் ஆர்வம். குறைந்த நாட்களில் மகசூல் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர், சூளகிரி, தென்கடிக்கோட்டை, ராயக்கோட்டை என மாவட்டம் முழுவதும் தக்காளி, பீன்ஸ், காலிஃபிளவர், முட்டைக்கோஸ், வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தமல்லி, புதினா உள்ளிட்ட பல்வேறு வகையான காய்கறிகள் மட்டுமின்றி ரோஜா, சாமந்தி, செண்டுமல்லி உள்ளிட்ட பல்வேறு வகையான மலர் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ராயக்கோட்டை, ஆலப்பட்டி, பூவத்திக்கு, உப்புக்குட்டை என பல்வேறு இடங்களில் விவசாயிகள் சாமந்தி சாகுபடி முழுமையான முறையில் கையாளுள்ளனர். இதில் விளைநிலங்களில் 100க்கும் மேற்பட்ட LED பல்புகளை எரியவிட்டு விவசாயம் செய்வதில் விவசாயிகள் தனி ஆர்வம் காட்டியுள்ளனர். இது குறித்து விவசாயிகள் கூறுகையில், விவசாயிகள் செல்லுபடியான வருவாய் கிடைப்பது இல்லை, வேறு வேலை தெரியாது. இந்த நிலையில் உள்ளதால் விவசாயிகள் முழு நேரமும் ஈடுபட்டுள்ளோம். தற்போது சாமந்தி சாகுபடி செய்துள்ளோம். இந்த சாமந்தி பூக்களின் மகசூல் அதிகரிக்க விளைநிலங்களில் LED பல்புகளை எரியவிட்டு வருகிறோம். இதன் மூலம் 6 மாதத்தில் அறுவடை செய்யும் நிலையில் LED பல்பு மூலமாக சாகுபடி செய்வதில் 4 மாதங்களில் அறுவடைக்கு வருவதால் விவசாயிகள் நல்ல வருவாய் கிடைப்பதோடு 2 மாதங்களுக்கு மிஞ்சுவதால் விவசாயிகளும் இது ஒரு லாபம் தரும் செயலாகவும் இருக்கிறது. இந்த LED பல்புகளை எரியவிடுவதில் பூச்சி தாக்குதல் இருந்தால் காப்பாற்றுவதோடு செடிகள் வேகமாக வளர்ந்து மகசூல் விரைவாக கிடைப்பதில், குறிப்பாக விரைவாக பூக்கள் அறுவடைக்கு தயாராகிவிடும் என்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டனர். பேட்டி ராமகவுண்டர். தமிழகத்திலேயே கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில், குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலே 1500 ஏக்கருக்கு மேல் சாமந்தி பல்வேறு வகையான பூச்செடிகளை வளர்ப்பதற்கும் சில காய்கறிகளை வளர்ப்பதற்கும் LED பல்பை பயன்படுத்தி 3 மாதத்துக்கு வளர்வதை 2 மாதத்துக்குள் வளரக்கூடிய அளவுக்கு செடிக்கு ஸ்டார்ச் அதிகமாக இந்த சூரிய வெளியோட மின் ஒளியிலும் செடி வளர்வதற்குண்டான தன்மையை விவசாயிகளே ஆய்வு செய்து இதை பயிர் செய்து வருகிறோம். இதனால் உற்பத்தி பெருகுகிறது, நோய் குறைகிறது, வளர்ச்சி விகிதம் கூடுகிறது. ஆகவே வெகு விரைவில் நோயிலிருந்து காப்பாற்றக்கூடிய அளவுக்கும் உற்பத்தியை பெருக்குவதற்கும் இந்த தொழில்நுட்பம் பயன்படுகிறது. இந்த தொழில்நுட்பம் பல்கலைக்கழகம் கொடுத்ததில்ல, வேளாண்மை பல்கலைக்கழகம் கொடுத்ததில்ல, விவசாயிகளாக ஆய்வு பண்ணி கண்டுபிடித்து பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பம். மற்றபடி இது எத்தனை மாதம் ஆகும்? இது எவ்வளோ நாளில் அறுவடை செய்யலாம்? 6 மாதத்துக்கு வர்றது 4 மாதத்துக்கே அறுவடைக்கு வந்துடும். தொடர்ந்து 2 மாதம் தொடர்ந்து அறுவடை பண்ணலாம். சூரிய ஒளியில் வந்தால் 1 மாதம் 1.5 மாதம் அறுவடை முடிஞ்சு போகும். இது இன்னும் 1 மாதம் சேர்த்து அறுவடை பண்ணலாம். இதனால் லாபமாக விவசாயிகளுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த விவசாயத்தில் விவசாயிக்கு லாபம் இருக்கு? எதுலேயும் இல்லை. ஏதோ வேறு தொழில் தெரியல, அதனால் இதை பண்ணுறோம். வச்சுருக்கிறோம். இந்த பூமியை சும்மா வச்சு